ஹாய் மார்னிங் என்னோட சின்ன ஒர்க்கை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம கோழியை திறந்து விடுறோம். ஃபஸ்ட் பேட்ச் கோழி இவங்கள திறந்து விட்டாச்சு. இவங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க. திறக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கற்றுவாங்க. இது பாருங்கள், வெளியில் போய் உள்ளே பாத்ரூம் போயிட்டு போகுது பாருங்கள். எனக்கு எப்படியெல்லாம் வேலை வைக்கிது பாருங்கள். அதோட ஃபுட்டை நம்ம போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு குட்டின்றதால இந்த ஃபுட்டு வாங்கி போட்டால் தான் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். இவங்க ஃப்ரீயாக சாப்பிட்ற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்சை திறந்து விட வந்திருக்கோம். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் கத்தி உண்டு பண்ணிவிடுவாங்க நம்மளை. அது சாப்பிட்றத பார்த்து இவங்கெல்லாம் சேர்ந்து கத்துவாங்க. செகண்ட் பேட்ச் இப்போ திறந்து விடுறோம். இவங்க சாப்பிடட்டும். இவங்க 4 குட்டியோடு வருவாங்க. இவங்க சாப்பிட போயிருக்காங்க. இவங்க சாப்பிட்றத பார்த்து உள்ளே இருக்கிறது கத்தும். ஒரு குட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அது கீழே இறங்கலை. ஸோ அதனால் உள்ளேயே இருக்குது. இவங்களுக்கு கொஞ்சம் வேறு தீனி போடுறோம். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கல்ல, அதனால் கொஞ்சம் வேறு போடுறோம் இவங்களுக்கு ஃபுட்டு. இவங்க சாப்பிட்டோம் ஃப்ரீயாக. இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் பேட்ச் இது பண்ணுவோம். இவங்க உடம்பு சரியில்லை, அதனால் உள்ளேயே விட்டுருவோம் இவங்கள. இவங்க சாப்பிட்டு கிளம்பியாச்சு. தேர்ட் பேட்ச் இறக்கியிருக்கோம். இவங்க சாப்பிட வந்திருக்காங்க. வந்தோடனே அவங்கள துரத்தி விட்டாங்க பார்த்தீங்களா. சாப்பிட்றாங்க இவங்க ஃப்ரீயாக. இவங்க சாப்பிட்றத பார்த்து உள்ளே கோழி கத்திகிட்ருக்கோம் எல்லாமே. இவங்க ஃப்ரீயாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அதில் பீஷ்மா வேறு நடுவில். இப்போ இவங்கெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டு பெரிய கோழியெல்லாம் திறந்து விடுறோம். இவங்கெல்லாம் ஒன்றா விட்டால் யாரையும் சாப்பிட விடாமல் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணி கீழே கொட்டி சண்டை தான் நடக்கும். அதனால் தனித்தனியாக சாப்பிட வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரித்து விடுறோம். இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க பெரிய கோழியே. அதனால் அரிசி தான் இவங்களுக்கு ஃபுட்டு. தனித்தனியாக போட்டிருக்கோம் அரிசி. அதுவுமே ஒரே இடத்துல போட்டால் சண்டை நடக்கும். அதனால் எல்லா கோழிக்கும் தனித்தனியாக போய் சாப்பிட்ற மாதிரி பிரித்து போட்டிருக்கோம். இவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. சாயந்தரம் தான் வருவாங்க. இந்த உடம்பு சரியில்லாத கோழிக்கு மஞ்சள் தண்ணி கலந்து வைக்கிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நேற்று ஏதோ சாப்பிட்டு வந்து வயிறு வீங்கியிருக்கு. என்னாச்சுன்னு தெரியல.